எப்பவுமே எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு எந்த முடிவு எடுத்தாலும் எங்களெல்லாம் கலந்துதான் முடிவு எடுப்பார். அதை பத்தி அதாவது பத்திரிகை ஒரு அதாவது ஒரு பிம்பத்தை ஒரு சில கட்சிகள் தூண்டி விட்டு இப்படி உருவாக்க பாக்குறாங்க, ஒரு பிரச்சனை உருவாங்க. அதெல்லாம் இதுமே அதெல்லாம் நடக்காது. கண்டிப்பாக 26 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிக்கும் வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார். சட்டமன்ற தேர்தல் எப்ப வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார். கோவை மாவட்டத்தில் 3 ஆண்டு காலத்தில் எந்த திட்டம் நடைபெறவில்லை. இன்னைக்கு திமுக ஆட்சியில் கண்டிப்பா எடப்பாடியார் மீண்டும் விடுபட்ட திட்டங்களை திமுக செய்யாத திட்டங்களை எல்லாம் மீண்டும் நாங்கள் கோவை மாவட்டத்துக்கு கொண்டு வருவோம். அதிமுகவை சிறப்பாக வழிநடத்தி வருபவர் எடப்பாடி பழனிசாமி. கோவையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேட்டி. அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் சென்னை சென்றார். நாங்கள் எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய ஜெயராமன், மாவட்ட செயலாளர்கள் அனுராமன் உட்பட எங்களது வெற்றி வேட்பாளர் ராமகிருஷ்ணன் உட்பட அத்தனை பேரும் இங்கே வெளியெடுத்து வந்திருந்தோம். இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அதே போல தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு 2 நாட்களாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இன்னும் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனை எல்லாம் கடந்த முறை ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் மாவட்ட ஆட்சியரை நாங்கள் சந்தித்து குறிப்பாக குடிநீர் பிரச்சனை மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் விதமாக பேசினோம். கோவை மாவட்டத்தில் தலைவர் அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் தலைமையில் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் பொழுது அந்த திட்டங்கள் தான் எந்த திட்டங்களுமே இதுவரை வரல. குடிநீர் திட்டங்கள் கூட 3ஆம் கூட்டு குடிநீர் திட்டத்தை அப்பொழுது நாம் கொண்டு வந்தோம். நலத்துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த எடப்பாடி அவர்கள் நிதி ஒதுக்கி கொண்டு வந்தோம். அந்த திட்டங்களை கூட வேகமாக முடுக்கிவிட்டு விநியோகம், தண்ணீர் விநியோகம் சீரான முறையில் சீர்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். இதுவரையிலும் அதை செய்ய வேண்டும். அதே போல எந்த நிகழ்ச்சியும் அதிகமாக நடத்த முடியவில்லை. ஏனென்றால் தேர்தல் விதி இருக்கிறது. அதனால உங்களை சந்திக்க முடியல. பல ஊடகங்கள் ஒரு தவறான செய்திகளை இன்னும் திமுக மற்றும் பல்வேறு கட்சிகள் நம்முடைய ITV சொல்றத நிறைய பரப்பிட்டே இருக்கிறீங்க. இப்ப நிறைய பத்திரிகை நண்பர்கள் போன்ல பத்தி பேசினாங்க. நான் அதை பத்தி பேச விரும்பல. இன்னைக்கு அதாவது டெய்லியும் குறிப்பா தினமலர் பத்திரிகை உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். நாங்கெல்லாம் ஒரு மதிக்கக்கூடிய பத்திரிகையா இருந்துட்டு இன்னைக்கும் அந்த நிர்வாகம் அவங்கள பத்தி இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. நாங்கெல்லாம் இதுவரை ஆனால் சமீப காலமாக தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கட்சியை சேர்ந்து மட்டுமல்ல எங்களை டெய்லி டேமேஜ் பண்றது ஒரு பொழுதுபோக்கா வச்சிருக்காங்க. இன்றைக்கு எங்களுடைய கட்சியை பொறுத்தளவுக்கு புரட்சித் தலைவர் MGR, புரட்சித் தலைவி அம்மா, அதுக்கு பின்னால் நாங்கள் எல்லாம் தலைவராக அந்த எடப்பாடியார். ஏனென்றால் இன்றைக்கு இந்த கட்சியை இந்த ஆட்சியை காப்பாற்றியவர் எடப்பாடியார் அவர்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அம்மாவுடைய ஆட்சியை உயிரை கொடுத்து அதிமுக ஆட்சியை கொண்டு வந்தார் 2016. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மா அவர்கள் முழுமையாக எங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற செய்து உடம்பை பற்றி கூட கவலைப்பட்டார். அதுக்கு பின்னால் பல்வேறு சோதனைகள் வரும் பொழுது இந்த ஆட்சியை மீட்டெடுத்து இந்த கட்சியை மீட்டெடுத்து இரட்டை மீட்டெடுத்து இன்னைக்கு சிறப்பான முறையிலே எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் 4 வருடங்கள் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் அற்புதமான ஆட்சி நடத்தினார்கள். பல்வேறு திட்டங்கள் கோவை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை திட்டங்களும் அம்மாவுடைய ஆட்சியிலே அந்த எடப்பாடியார் நிதி ஒதுக்கி கொண்டு வந்த திட்டங்கள் தான். இதுவரை திமுக ஆட்சியில் எதுவுமே செய்ய 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. சிறப்பான ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் முழுமையாக மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கார்கள். அதே நாடாளுமன்ற தேர்தல் கூட அந்த கண்டிப்பாக அது வெளிப்பாடு இருக்கும். மிகப்பெரிய வெற்றியை அதிமுக எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். இன்னைக்கு நாங்க
எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும், நாங்கெல்லாம் அமைச்சராக இருக்கும் போது பத்திரிகை எங்களை பத்தியே சுத்தி எழுதிட்டு இருந்தீங்க. நீங்க நாங்க எதிர்கட்சி ஆனதுக்கு பாருங்க ஒரு சிலரோட அஜெண்டாவை எழுதுறீங்க. நாங்க 2 மாதமா கடுமையான தேர்தல் வேலை பார்த்தோம். அதிகமா உறக்கம் கிடையாது, கடுமையான வேலை. தேர்தல் பாத்தீங்கன்னா மற்ற பக்கம் தேர்தல் நடக்குது, ஒரு கேப்ல எங்களுக்கு விதிமுறை இருக்குங்காட்டி தண்ணீர் பண்ணி திறக்கிறோம். மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோயிலுக்கு போறோம், தொகுதிக்குள்ள சில வேலைக்கு போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ எங்களை எடுத்துட்டு எங்களுக்குள்ள பிளவு அதுக்கு தேவையில்லாம அதிமுக இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்திலே 7வது கட்சி, இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி. இன்னைக்கு எடப்பாடியார் தலைமையில இன்றைக்கு அற்புதமா வீரநடை போட்டுக்கொண்டு 2 கோடி தொண்டர்களை கொண்ட அற்புதமான கட்சி. ஆகவே இதில் எந்த குழப்பமும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா யார் யார் குழப்பம் பண்ணாங்களோ அவங்கள வெளியே போயிட்டாங்க. ஆகவே இன்னைக்கு சிறப்பான முறையிலே எடப்பாடி தலைமையில் இருக்கு. இது ரிசல்ட் வந்தா பிரச்சனை இருக்கு. எப்பவுமே எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு எந்த முடிவு எடுத்தாலும் எங்களெல்லாம் கலந்துதான் முடிவு எடுப்பார். அதை அதாவது பத்திரிகை அதாவது ஒரு பிம்பத்தை ஒரு சில கட்சிகள் தூண்டி விட்டு இப்படி உருவாக்க பாக்குறாங்க, ஒரு பிரச்சனையை உருவாக்க. அதெல்லாம் இதுமே அதெல்லாம் நடக்காது. கண்டிப்பாக 26ல் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிக்கும் வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார். கண்டிப்பா எங்களுடைய பணி அது எடப்பாடி முதலமைச்சர் வரணும். அதுக்கு முழுமையாக எங்களுடைய பணியெல்லாம் இருக்கும். கண்டிப்பாக அதிகமான தொகுதிகளை இந்த நாடாளுமன்றத்திலே முழுமையாக கோவை, அதே போல பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி போன்ற தொகுதியெல்லாம் வெற்றி பெறுவோம். 40 தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெறும். எடப்பாடியார் தலைமையில கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தல் எப்போ வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார். கோவை மாவட்டத்தில் 3 ஆண்டு காலத்தில் எந்த திட்டம் நடைபெறவில்லை. இன்னைக்கு திமுக ஆட்சியில் கண்டிப்பா எடப்பாடியார் மீண்டும் விடுபட்ட திட்டங்களை திமுக செய்யாத திட்டங்களை எல்லாம் மீண்டும் நாங்கள் கோவை மாவட்டத்தில் கொண்டு வருவோம். இந்த பிரச்சனை இதை கிளப்பி விடுறது யாருன்னு கேட்கிறேன். தயவு செஞ்சு இந்த அப்படி ஒன்று அற்புதமா எடப்பாடியார் தலைமையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட்டணி அமைச்சாரு. இன்னைக்கு சிறப்பா எடப்பாடியாரோட பிரச்சாரம் போல எந்த தலைவரும் பிரச்சாரம் பண்ணல. இன்னைக்கு அவ்வளவு மக்கள் எடப்பாடியாரோட பிரச்சாரத்தை ஏத்துட்டாங்க. அவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அதிமுக தலைமையில் எடப்பாடி தலைமையில் வெற்றி பெற போறோம். ஆகவே இதுல வெற்றி நடை போட்டிருக்கிறோம். இன்னைக்கு வெற்றி நடை எடப்பாடி தலைமையில் போட்டிருக்கிறோம். இதுல மற்ற கேள்விக்கு இடமில்லை. இந்த கேள்வி கேட்கறது யாரு, இந்த பிரச்சனை கிளம்புறது யாரு? ஆகவே இதுக்கெல்லாம் முடிவு தேர்தல் வெற்றி. எடப்பாடி தலைமையில் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். இதெல்லாம் பதிலா இருக்கு. ஆனா இந்த பிரச்சனையை பத்திரிகையில் தான் எழுதுறீங்க. எங்களுக்குள்ள பிரச்சனை, நாங்கெல்லாம் தேர்தல் வேலை பார்த்து எல்லாம் அமைதியா இருக்கிறோம். இப்போ வேலைகள் கொஞ்சம் குறைவா இருக்கிறங்காட்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட இருக்கிறோம். இன்னைக்கு பங்கீர் பண்றதுக்கு போறோம், கட்சிக்கார வீட்டுக்கு போறோம். கோயில் பாத்தீங்கன்னா நிறைய கோயில் விசேஷங்கள் நடந்துட்டு இருக்குது. அந்த கோயிலுக்கெல்லாம் சென்று போயிட்டு இப்படி போயிட்டு இதுல பாத்தீங்கன்னா பத்திரிகை ஒரு சில ஊடகங்கள் பாத்தீங்கன்னா இது அப்படியே கிளப்பி இந்த வாட்ஸ்அப்ல போடுறது, ட்விட்டர்ல போடுறது, அப்படியே ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க. இதுக்கு வேற பாத்தீங்கன்னா ஆமா அதே போல இன்னைக்கு திமுக இன்னும் மற்ற கட்சிகள் தூண்டுதல் நடக்குது. அது மட்டுமல்ல, இப்ப இதுக்கு டிஃபெக்ட் போடுறாங்க. டிஃபெக்ட் போடுறதுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் போடுறதே இல்லை. இது திருப்பி சுத்தி அதிமுக பேரை சொன்னா, எடப்பாடியார் பேரை சொன்னா தான் பத்திரிகை பேப்பரே பாத்தீங்கன்னா மக்கள் படிப்பாங்க எழுதுறாங்க. அப்படிதான் இன்னைக்கு எங்க பொதுச்செயலாளர் சொன்னார் பேசிட்டு இருக்கும்போது, தம்பி நம்மளை சொன்னாதான், நம்மளை எழுதினாதான் அவங்களுக்கு பத்திரிகையை விற்கும் போது அதனால எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆகவே கண்டிப்பாக அதிமுக பொறுத்தளவுக்கு எடப்பாடியார் தலைமையில வெற்றி நடை போடுகிறது. 26ல் எடப்பாடியார் தலைமையில 26 வரங்கிற அண்ணன் 26 மட்டுமல்ல, எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கண்டிப்பா எடப்பாடியார் தலைமையில மிகப்பெரிய வெற்றியை பெற்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமையும்.